ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ரேண்டமான ஒரு vlog தான். இது வந்து பிளான் பண்ணி எடுக்கல. ஸோ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக ப்ளூ கலர் தான் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ளூ சாரியாக பார்த்துட்டு இருந்தேன். இது எனக்கு இல்லை, அம்மாவுக்கு. இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 சாரீ இதில் காமிக்கிறேன். இது வந்து ஃபோட்டோ எடுத்து நான் அம்மாவுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறதுக்காக எடுத்த ஃபோட்டோஸ். நான் வந்து வீடியோ எடுக்கல, அன்றைக்கி தம்பியை வந்து வீட்டில் விட்டுட்டு போயிருந்தேன். ஸோ இதில் நான் எந்த சாரீ வாங்கியிருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். இது வந்து நிறைய சாரீ வந்து எடுக்கிறது வேறு, ஒரே கலர் சாரீ காமிச்சு அதில் ஒன்று எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க. ஃபைனலி ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாவோட அலன் சொல்லி போயிருந்தோம். அது எதுக்குன்னா அண்ணாக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் ட்ரெஸ் வாங்குறதுக்காக. அவங்க 2 பேர்த்துக்கும் வந்துட்டு எங்கள் அண்ணா பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டு பைத்தியம், எப்போ பாரு பிராண்டுன்னு சொல்லிட்டுருப்பாங்க. அப்படியே என் ஹஸ்பண்ட் வந்து ஆப்போசிட்டு. அவருக்கு வந்து ட்ரெஸ் இருந்தால் போதும், அது பிராண்டடாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் அவர். இந்த ஷாப் பார்த்திங்க அப்படின்னா பெருங்குடி டோல் பிளாஸா இருக்குல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்குது. நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதாவது வந்து 3 ஷர்ட் வாங்கினா 4 ஷர்ட் ஃப்ரீ, காம்போ ஆஃபர்ஸ் மாதிரி. அதில் வந்து ஷர்ட் அண்ட் பேண்ட்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பட் வந்து நாங்கள் பிளேசர்ஸ் தான் வாங்க போயிருந்தோம். ஸோ நான் அதுதான் பார்த்துட்ருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா 9000, ஆஃபரில் பார்த்திங்கன்னா 5000 வந்தது. எக்ஸாக்டாக இது எடுக்கல, பட் இது எல்லாமே இது வந்து மினிமம் நான் சொன்னது. ஏன்னா நம்ம போயிருக்கிறது வந்து அலன் சோலி, நம்ம வந்து இவ்வளோ ரேட்டு கம்மியாக பார்க்க முடியாது, ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் இங்கே. பட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியாகவும் இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது கோட்டில். நான் வந்து அதிகமாக கோட் சூட் இருக்க சைடு நான் போனதே இல்லை, பிளேசர் சைடு. என் ஹஸ்பண்ட்க்கு மேரேஜுக்கு வாங்கும்போது போனது. ஸோ அதுக்கப்புறம் நான் போகலை. ஸோ இது அன்றைக்கி தான் நான் போயிருந்தேன். கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, நிறைய கலர்ஸ் இருந்தது. பட் நாங்கள் ஆல்ரெடி மைண்டில் வந்து ஒரு கலர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ அந்த கலராக தான் பார்த்து தேடி எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபைனலி அண்ணா வந்து இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணா வந்ததுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன். ஃபோட்டோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியல. நான் வந்து இது வீடியோ எடுக்கிற பிளானே கிடையாது, ஜஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட்காக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அம்மாவுக்கு அனுப்புறதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது அப்படியே ஜஸ்ட்டு ஒரு தாட் வந்தது, சரி நம்ம இது ஒரு ரேண்டமாக ஒரு விலாகாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், அப்படியே அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, ஆக்சுவலி பிளேசஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு, இது உங்களுக்கு க்ரே மாதிரி தெரியுது, பட் இது க்ரே இல்லை, ஒரு நல்ல ஒரு ராயல் ப்ளூ மாதிரி இருந்தது. அது நல்ல ஷைனிங்காக அந்த இடத்துல இருந்தது, நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 12,000 11,000 சம்திங் வந்தது. ஆஃபர் போக ஒரு 7 அந்த மாதிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் அது வாங்கலை. நிறைய கலர்ஸ் இருந்தது. க்ரீன் கலரில் பிளேசர்லாம் மேரேஜுக்கு தான் போடுவாங்க. ஸோ மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா பிளேசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், மேரேஜுக்கு இந்த மாதிரி வாங்கினா. பட் இந்த மாதிரி நார்மல் கலர்ஸ்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் அண்ணாலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி மீட்டிங்க்கெலாம் போவாங்க. ஸோ அவங்க வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். எல்லோரும் ஆனால் ரீயூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் வந்து ரேட் கம்மியாகவே எடுக்கலாம். ரொம்ப வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் நீட்டாக டீசெண்டாக இருந்தால் போதும். ரொம்ப இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு ஒர்த்தாக தெரியல. அவ்வளோதான். அண்ணாவோட சைஸும் அவரோட சைஸும் வந்து மேலே எடுத்துகிட்டு வர போயிருந்தாங்க. அண்ணா வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுங்கன்னு சொன்னேன். நான் வந்து வீடியோ எடுக்கிறது தெரியாது, அவர் போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சிட்டு. அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கியிருக்கோன்னா, ஆக்சுவலி வந்து பிளேசர் வாங்கியிருக்கோம், அது வந்து ஆல்ட்ரேஷனுக்கு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி பேண்ட் வந்து ஒரு லென்த் இருக்கும், நம்ம சொன்னோன்னா நம்ம ஹைட்டுக்கு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து பிளேசர் அண்ட் பேண்ட் ரெண்டுமே. இது பார்த்திங்கன்னா சென்னை சில்க்ஸில் வாங்கினது சாரீ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பியோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அது வந்து ஒரு ஆல்ட்ரேஷனுக்கு. ப்ளஸ் வந்துட்டு தம்பியோட ஸ்லிப்பர் ஒன்று வாங்கியிருந்தேன் இங்கே ஹைப்பர் மார்க்கெட்டில். அது வந்து கொஞ்சம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, ஒரு 1 மந்த்து தான் போட முடியும் போல் இருக்குது. அதனால் வந்துட்டு வேறு வாங்கிடலான்னு சொல்லிட்டு போனோம், மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வரும்போது வெளியில் வந்து நல்ல ஒரு மனம். நான் கூட வந்து அந்த ஷூ வாங்க போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா பிபிக்யூ போட்டிருந்தாங்க, நல்ல ஸ்மெல்லாக இருந்தது. நான் வர சிக்கன் சாப்பிட்டு ஒரு 2-3 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அண்ணாட்ட சொன்னேன், அண்ணா வந்து wrap வாங்கி கொடுத்தாங்க. ஸோ சிக்கன் wrap வாங்கி கொடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா 70 ருபீஸு. இது அப்படியே வந்து அந்த ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியில் தான் இருந்தது. ஸோ இது வந்து 70 ருபீஸ். இன்னொன்று பார்த்திங்கன்னா சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, அது வந்து 5 பீசஸ் இருந்தது, 100 ரூபா.
எனக்கு வந்து 100 ரூபாய்க்கு 5 பீசஸ் ஓகே தான். ஏன்னா ஹோட்டல்ஸ்ன்னு வந்துட்டாவே ரேட் அதிகமாக தானே இருக்கும். பட் இந்த இடத்துல 100 ருபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சுது. பட் வந்து விராப் வந்து ஓகே 70 ருபீஸு. அதுலேயே வந்து 3 ஸ்ட்ரிப்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. மயோனைஸ் போட்டு சூப்பராக இருந்தது. எம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இது பார்த்திங்கன்னா பிளான் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ரேண்டமான விலாகு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. அன்டில் தென் பை, டேக் கேர்.